அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வாலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின். மனிதன் விசித்திரமானவன். இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகிறான். கிடைக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ தேடுகிறான். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், கேட்போருக்கெல்லாம் கணக்கின்றி கொடுப்பவன். ஆனால் பாவம் மனிதன் அல்லாஹ்விடம் கேட்கத்தான் தயங்குகிறான். மனிதன் தன் நண்பனிடம் கையேந்துகிறான், தன் உற்றோர் உறவினரிடம் கையேந்துகிறான், தன் எஜமானனிடம் கையேந்துகிறான். இன்னும் தாழ்ந்து போனால் வீதி வீதியாய் பிச்சைக்கு கையேந்துகிறான். ஆனால் அல்லாஹ்விடம் கையேந்தத்தான் மறக்கிறான். ஒருவன் முறையாக தொழுது வந்தால், இரு கரமேந்தி அழுது துவா கேட்டு வந்தால், நிச்சயமாய் அல்லாஹ்வின் நற்கூலியை பெறுவான். அது இரு லோகத்திற்கும் போதுமானதாகும். இது பற்றிய ஒரு சம்பவம். ஹஸ்ரத் ख्वाजा ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இறைநேசர். பகலெல்லாம் நோன்பும் தொழுகையுமாக கழிப்பவர், இரவில் தொழுகையும் ஜிக்ருமாக கழிப்பவர். இதன் காரணமாக அவர் உடல் மிகவும் மெலிந்தவராக இருந்தார்கள். ஒரு நாள் ஹதரத் ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் துணைவியார் கோபமாய் அன்னவரிடம் வந்தார்கள். கேளுங்கள், வீட்டில் சமைக்க எதுவும் இல்லை. பசியால் குழந்தைகள் அழுது துடிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் நீங்களோ எப்பொழுதும் தொழுகையும் ஜிக்ருமாக இருக்கிறீர்கள். இனியும் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. போங்கள், எங்கேயாவது போய் உழைத்து சம்பாதித்து வாருங்கள். பசியால் அழும் குழந்தைகளுக்கு பாதி வயிறு கஞ்சியாவது ஊற்றலாம் என்றார்கள். அன்று ஹஸ்ரத் ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேலை தேடி புறப்பட்டார்கள். ஊரெல்லாம் வேலை கேட்டு அலைந்தார்கள். ஆனால் வேலை எதுவும் அன்னவருக்கு கிடைக்கவில்லை. காரணம், அவர் மிகவும் மெலிந்தவராக இருந்தார்கள். இனி என்ன செய்வது என்று எண்ணி பார்த்தார்கள் ஹஸ்ரத் ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மனிதன் வேலை தராவிட்டால் என்ன, இறைவனின் வேலையை செய்வோமே என்று எண்ணியவராய் ஒரு மரத்தடிக்கு சென்றார்கள். தோளில் கிடந்த துண்டை தரையில் வெறித்தார்கள். ஒழு செய்து தொழவும் ஆரம்பித்தார்கள். சூரியன் மேற்கில் மறையும் வரை தொழுது கொண்டிருந்தார்கள். அதன் பின் வீட்டை நோக்கி திரும்பி நடந்தார்கள். வீட்டை நெருங்கினதும் அவர்களுடைய துணைவியார் ஆவலோடு ஓடி வந்தார்கள். என்ன, ஏதாவது சம்பாதித்து வந்தீர்களா? சீக்கிரமாய் சொல்லுங்கள் என்று அதட்டலாய் கேட்டார்கள். என்ன பதில் சொல்வது என்று எண்ணி தவித்து போன ஹஸ்ரத் ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருவாறு தம்மை சுதாரித்து கொண்டு, நான் வேலை செய்த எஜமான் இன்று கூலி தரவில்லை, நாளைக்கு சேர்த்து தருவான் என்றார்கள். இதை கேட்ட ஹஸ்ரத் ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் துணைவியார் சண்டை போடவும் முடியாமல் சமாதானமடையவும் முடியாமல் உள்ளே சென்றார்கள். மறுநாள் காலை மீண்டும் ஹஸ்ரத் ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேலை தேடி புறப்பட்டார்கள். அன்றும் அவருக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. எனவே முன்தினம் போன்றே மரத்தடிக்கு சென்றார்கள். ஒழு செய்தார்கள், தொழவும் ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் அவர்கள் அன்று இரவு வீடு திரும்பியதும், என்ன, இன்றாவது கூலியை கொண்டு வந்தீர்களா என்று கோபமாய் கேட்டார்கள் அன்னவரின் துணைவியார். இன்றும் கூலி கிடைக்கவில்லை. உண்மையில் எனது எஜமானன் நிகரற்ற அன்புடையோன், அளவற்ற அருளாளன். அவனை வற்புறுத்தி கேட்க எனக்குத்தான் வெட்கமாக இருந்தது. அதனால் நான் வற்புறுத்தி கேட்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை நான் கூலியை வாங்கி வருவேன் என்றார்கள். இதை கேட்ட அவர்களின் துணைவியார், நாளைக்கும் உங்கள் எஜமானன் உங்களுக்கு கூலியை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வேறு இடத்திற்கு கூலிக்கு போங்கள். இங்கு வீட்டில் வறுமை வாட்டுகிறது. உழைத்தவன் வியர்வை உலரும் முன் ஊதியம் தர வேண்டும் என்ற உண்மை உங்கள் எஜமானுக்கு தெரியாதா? உழைப்பவனுக்கும் தேவைகள் இருக்கும் என்பது கூடவா தெரியாது என்று கோபமாய் கேட்டார்கள். என் எஜமானை குறை சொல்லாதே.
தவறு அவனிடம் இல்லை, என்னிடம்தான். நான் என் நிலையை சொல்லி வற்புறுத்தி கேட்டிருந்தால் அவன் நிச்சயமாய் கொடுத்திருப்பான். இன்று இரவை எப்படியாவது கழிப்போம், நாளைக்கு இந்த நிலை நேராது என்றார்கள். 3வது நாள் காலை ஹசரத் அவர்கள் வேலைக்கு கிளம்பிய போது அவர்களுடைய துணைவியார் ஒரு பெரிய பையை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்து 3 நாள் கூலியை இதில் வாங்கி வாருங்கள் என்றார்கள். பையை வாங்கி கொண்டு ஹசரத் ஹபீப் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேலை தேடி புறப்பட்டார்கள். ஆனால் அன்றும் அவர்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. எனவே அவர் மீண்டும் மரத்தடிக்கே சென்றார்கள். ஒழு செய்தார்கள், தொழுகையில் நின்றார்கள், தன் நிலையும் மறந்தார்கள். இரவு தொடங்கின நேரத்தில் வீட்டின் நினைவு வந்தது. கோபத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் துணைவியாரின் நினைவு வந்தது. பசியோடு கதறி எழும் குழந்தைகளின் நினைவு வந்தது. சோர்ந்த மனதுடன் தள்ளாடி நடந்தார்கள். கையில் இருந்த காலி பை அவர்களுக்கு பெரும் சுமையாய் தோன்றியது. உடனே அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதன்படி காலி பையில் மணலை போட்டு நிரப்பினார்கள். மூட்டையாய் கட்டினார்கள். அதை தூக்கி தோள் மீது வைத்துக்கொண்டு தள்ளாடியபடி நடந்தார்கள். இன்று இரவு எப்படியாவது சமாளித்து விட்டால் பொழுது விடிந்ததும் புறப்பட்டு விடலாம் இபாதத்திற்கு என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார்கள். குழப்பத்துடன் வீட்டை நெருங்கிய அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. வாசலில் கோபத்துடன் தன் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கும் துணைவியாரை காணோம். பசியால் துடித்து அழும் குழந்தைகளை காணோம். அதற்கு மாறாக வீட்டிலிருந்து வந்த இனிய உணவுப் பொருட்களின் வாசனை அவர்களுடைய மூக்கை துளைத்தது. உலக மகா ஆச்சரியத்துடன் ஹசரத் ஹபீப் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேகமாக வீட்டினுள் நுழைந்தார்கள். எதிர்கொண்ட மனைவியின் முகத்தில் புன்சிரிப்பு, அருகே ஓடியாடும் குழந்தைகளிடம் ஆர்ப்பரிப்பு. அன்னாரின் துணைவியார் சந்தோஷத்தோடு சொன்னார்கள், நீங்கள் சொன்னது உண்மைதான். உங்கள் எஜமான் கருணையின் அதிபதிதான். உங்களது 3 நாள் கூலியை அவன் இன்று ஒருவரிடம் கொடுத்து அனுப்பினான். எவ்வளவு தெரியுமா? 1 பானை தங்க காசுகள். மேலும் உங்கள் எஜமான் கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்வதில்லை, தொடர்ந்து வேலையை செய்யச் சொல்லுங்கள் என்று உங்களிடம் சொல்லும்படியாகவும் உங்கள் எஜமான் சொல்லி அனுப்பியுள்ளான் என்றார்கள். இதை கேட்ட ஹசரத் ख्वाजा ஹபீப் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்தோஷத்தினாலும் நன்றி மிகுதியாலும் அழுது துடித்தார்கள். அதன் பின் நடந்த உண்மைகளை தம் துணைவியாரிடம் எடுத்துச் சொன்னார்கள். அதை கேட்ட அவர்களுடைய துணைவியார் 3 நாள் நம்பிக்கையோடு தொழுததற்கு 1 பானை தங்க காசுகள் கூலி தருகிறான் என்றால், வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையோடு தொழுதால் எதுதான் கிடைக்காது, எதுதான் நடக்காது? இம்மை கிடைக்கும், மறுமை கிடைக்கும், நிலையான சுவனமும் கிடைக்கும். நிச்சயமாய் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருளாளன்தான், நற்கூலி கொடுப்பவன்தான் என்றார்கள் உணர்ச்சி வசத்துடன். உண்மைதான். அல்லாஹ்வின் வேலையை ஆனந்தத்துடன் செய்வோருக்கு நற்கூலி நிச்சயமாய் உண்டு. அது இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானதாகும்.